Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நெல்லை மாநகராட்சியில் மேயர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த வாக்கெடுப்பு நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் கவுன்சிலர்கள் 3 வெவ்வேறு குழுக்களாக வெளியூர்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க. நெல்லை மாநகராட்சியில மொத்தம் 55 வார்டுகள் உள்ளது. இதுல பெரும்பான்மையாக திமுக கவுன்சிலர்களை வெற்றி பெற்றிருந்தார்கள். நெல்லை மாநகராட்சியுடைய மேயராகவும் திமுகவை சேர்ந்த சரவணன் செயல்பட்டு வருகிறார். ஆனால் அந்த திமுக மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக மோதல்கள் நிலவி வந்தது. இந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்காக நெல்லை மாவட்டத்திற்காக பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அதிலிருந்து பலனளிக்காமல் இருந்த நிலையில நகர்ப்புறத்துறை அமைச்சரும் நேரடியாக கவுன்சிலர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிலும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில தொடர்ந்து கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில திமுக கவுன்சிலர்கள் ஒன்றிணைந்து மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடந்த டிசம்பர் மாதம் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தார்கள். அந்த மனு மீதான மனுவை மாநகராட்சி ஆணையாளர் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அவர்களுக்கு அந்த கவுன்சிலர்கள் அனைவருக்கும் அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில நாளைய தினம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுன்சிலர் மூலம் கொண்டு வரப்பட்ட நிலையில திமுகவின் தலைமை உத்தரவின் பேர்ல நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசு நேற்று முன்தினம் அனைத்து கவுன்சிலர்களையும் அழைத்து அறிவுரை கூட்டம் நடத்தினார். அந்த அறிவுரை கூட்டத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடாது, தலைமை தங்களுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டால் அவர்கள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு அறிவுரைகள் வழங்கியதோடு திமுக கவுன்சிலர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாளை தினம் நடத்தக்கூடாது என்பது போன்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில கவுன்சிலர்கள் அனைவரையும் வெளியூர்களுக்கு அழைத்து செல்வதற்கான அந்த திட்டமிடப்பட்டு 3 வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு கவுன்சிலர்கள் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஒரு குழுவை சேர்ந்த பெரும்பான்மையான கவுன்சிலர் நெல்லை மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளரும் அதுபோல பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் தலைமையில ஒரு குழுவினரும், அதே போல தற்போதைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில ஒரு குழுவினரும் மற்ற ஒரு பிரிவை சேர்ந்த இன்னொரு குழுவினரும் 3 குழுவினர்களாக பிரித்து வெளியூர்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கவுன்சிலருமே இங்கிருந்து வெளியூர்களுக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார் என்பதை இதுவரை தகவலாக இருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுன்சிலர்களால் கொண்டு வரப்பட்ட நிலையில நாளைய கூட்டத்தில் கவுன்சிலர் யாரும் கலந்து கொள்ளாமல் இருப்பது அந்த தீர்மானத்தை தோல்வியடைவதற்கான ஏற்பாடாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மேயர் மீதான கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைப்பட்டு மீண்டும் சரவணனே மேயராக தொடர்வார் என்பதே தெரிய வருகிறது. தற்போது கவுன்சிலர் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வெளியூர்களுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.